வணக்கம். இது சுந்தர ராமசாமி அவர்களின் பிரசாதம். 7347 சுற்றி சுற்றி வந்தான். அன்றிரவுக்குள் அவன் 5 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தலை நிமிர்ந்து முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியும். அவள் சிரிப்பதை பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட முடியும். ஜங்ஷனுக்கு வந்தான். ஜங்ஷனிலிருந்து புறப்பட்டு வளைய வளைய சுற்றி விட்டு வந்தான். அதே ஜங்ஷன் தான். மெயின் ரஸ்தா ஓரத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் ரஸ்தாவை தாண்டுவதற்கு 10 நிமிஷமாக 2 பக்கமும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றார்கள். அவள் ஒக்கலில் ஒரு குழந்தை. கோயிலுக்கு போய்விட்டு வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்படிதான் நானும் அவளும் நாளை கோயிலுக்கு போய் வர வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் என்று எண்ணினான் அவன். குழந்தையின் பிறந்த நாளை எவ்வளவு கோலாகலமாக கொண்டாட ஆசைப்படுகிறாள் அவள். அன்று மாலை பொன்னம்மை சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவளுடைய ஆசையே விசித்திரமானதுதான். தெருவழியாக குழந்தையை தூக்கி கொண்டு நடந்து போகிற காட்சியை அவள் வியாக்கியானம் செய்ததை அவன் எண்ணி பார்த்து கொண்டான். நாளை விடிய கற்கல்ல எழுந்திருக்க வேண்டும். சுடுதண்ணீரில் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும். பட்டு சட்டை போட்டு கலர் நூல் வைத்து பின்ன வேண்டும். அந்த பின்னல்ல ஒரு ரோஜா, ஒன்றே ஒன்று, அதற்கு தனி அழகு. நாம் இருவரும் குழந்தைய கோயிலுக்கு எடுத்து செல்கிற பொழுது தெருவில் சாணி தெளிக்கும் பெண்கள், கோலம் இழைக்கும் பெண்கள் எல்லோரும் தலை தூக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் தலை தூக்கி பார்ப்பதை நான் பார்க்க வேண்டும். நான் பார்த்து உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் பார்ப்பதை பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும். 7347 ஒரு நிமிஷம் தான் நிற்கும் இடத்தை மறந்து சிரித்தான். சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். தம்பதிகள் ரஸ்தாவை தாண்டி போய்விட்டார்கள். ஆனால் பொன்னம்மை போட்ட திட்டமெல்லாம் நிறைவேறுவதற்கு இன்னும் 5 ரூபாய் வேண்டும். 50 ரூபாய் செலவாகும். ஆனால் பொன்னம்மை அவனிடம் 5 ரூபாய் தான் கேட்டாள். துணிமணி கடனாக வாங்கி கொண்டு வந்து விட்டாள். அதை இரவோடு இரவாக தைக்கவும் கொடுத்து விட்டாள். சீட்டு பணம் பிடித்து குழந்தைக்கு மாலை வாங்கிவிட்டாள். பால் விற்று அதையும் அடைத்து விட்டாள். பிறந்த நாளை ஒட்டிய சில்லறை செலவுக்காக தான் அவள் பணம் கேட்டாள். 5 ரூபாய் காசு வீட்டில் காலனா கிடையாது. காலனா என்றால் காலனா கிடையாது. அன்று தேதி 25. கைத்தடியை பூச்சில் தட்டி கொண்டே நின்றான். 7347 அவனை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. ஒரு தடவை பார்ப்பவர்கள் அவன் முகத்தை மறக்க முடியாது. முகத்தில் ஆறாத அம்பை தழும்பு, அடர்த்தியான புருவம், மண்டி வளர்ந்து 2 புருவமும் ஒன்றாக இணைந்து விட்டது. காது விளிம்பில் ரோமம், மூக்கிற்கு கீழ் கருவண்டு உட்கார்ந்திருப்பதைப் போல் பொடி மீசை. அவன் பார்வை தாழ்ந்து பறக்கும் பருந்தின் நிழல் மாதிரி ஓடிற்று. நீளமாக ஓடிற்று. வட்டம் போட்டது. குறுக்கும் மறுக்கும் பாய்ந்தது. ஒன்றும் அகப்படவில்லை. கழுத்தில் வேர்வை வழிந்தது. முகத்தில் சோர்வு. அங்கமெல்லாம் அசதி. சர்வீஸில் புகுந்து பின்பு இன்று போல ஒரு நாளும் விடிந்ததில்லை. யார் முகத்தில் விழித்தோம் என்று யோசித்தான். கண் விழித்ததும் எதிரே சுவர் கண்ணாடியில் தன்முகம் தெரிந்தது ஞாபகத்திற்கு வந்தது. சிரித்து கொண்டான். பகற்காய்ச்சி சினிமா முடிந்து மனித வெள்ளம் தெருவெங்கும் வழிந்தது. நெரிசலிலிருந்து விலகி நின்று கொண்டான். கூட்டம் குறைந்ததும் மீண்டும் நடந்தான். 4 மணிக்கு ஆரம்பித்த அலைச்சல் மணி 7 அடித்து விட்டது. இன்னும் சில நிமிஷங்களில் 8 அடித்துவிடும். பொழுது போய்கொண்டே இருந்தது. ஒன்றும் அகப்படாமலேயே பொழுது போய்கொண்டே இருந்தது. அன்று சைக்கிளில் விலக்கில்லாமல் போவாரில்லை. சிறுநீர் கழிப்பதற்கு பிரசித்தமான சந்துகள் ஒன்று பாக்கி இல்லாமல் தாண்டி வந்தாகிவிட்டது. சந்துக்குள் நுழைபவர்களின் கண்களுக்கு தென்படாமல் நின்று நின்று பார்த்தாகிவிட்டது. கால்வழி எடுத்ததுதான் மிச்சம். ஒரு குழந்தை கூட ஒன்றுக்கு போகவில்லை. முன்பெல்லாம் நம்மவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பிரஜைகளாகிவிட்டார்கள். பொறுப்புணர்ச்சி கொண்ட பிரஜைகள். நீடூடி வாழ்க. 7347 முகத்தை சுளித்து கொண்டான். மீண்டும் ஜங்ஷனிலிருந்து கிளம்பி வடதிசை நோக்கி நடந்தான். நின்று நின்று நடந்தான். சிறிது நடந்துவிட்டு நின்றான். நடந்தான், நின்றான். கோபமாக வந்தது. எதிரே வந்த டாக்ஸிக்காரர்களை எல்லாம் பட்பட்டென்று கை காட்டி நிறுத்தினான். எல்லோரும் ஒழுங்காக லைசன்ஸ் வைத்திருக்கிறார்கள். 5 பேர் போக வேண்டிய வண்டியில் 3 பேர் போகிறார்கள். 4 பேர் போக வேண்டிய வண்டியில் டிரைவர் மட்டும் போகிறான்.
பேஷ், இனிமேல் இந்த தேசத்தில் போலீஸ்காரர்கள் தேவையில்லை. கூலிகள் யாரையாவது அதட்டி பார்க்கலாம். ஒருவரையும் காணோம். புது சினிமா ஆரம்பமாகிற நாள். ஒருவரையும் காணோம். எல்லா கழுதைகளும் சினிமாவில் காசை கரியாக்குகிறார்கள். அந்தி மயங்குகிற சமயம். கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் ஸ்பிரிட் வியாபாரம் ஆரம்பமாகும். மதுவிலக்கு அமுலில் இருக்கும் பிராந்தியம் இது. கடையின் வாசலில் போய் நின்று விட்டால் போதும். மாதாந்திரப்படி கையில் விழுந்துவிடும். பிறந்த நாளை ஜமாய்த்து விடலாம். ஆனால் கடை பூட்டி இருக்கிறது. அவன் பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கும். வியாபாரத்தை கண்ணுக்கு கண்ணாக கவனிக்க வேண்டாமோ? சந்திலிருந்து ஒரு குதிரை வண்டி திரும்பி மெயின் ரஸ்தாவில் ஏறிற்று. சாரதி சிறு பயல், மீசை முளைக்காத பயல். அவனும் விளக்கேற்றி வைத்திருக்கிறான். வண்டி அருகே வந்தது. லே, நிறுத்து. குதிரை நின்றது. உங்க அப்பா எங்களே? வரல. யானா? படுத்திருக்காரு. என்ன கொல்ல? வவுத்தை வலி. எட்டனா எடு. என்னது? எட்டனா எடுலே. உம்மனா இல்ல, உங்க அம்மா தாலி எடுல எட்டனா. இன்னும் பாரும் என்று சொல்லிக்கொண்டே பயல் நுகக்காலில் நின்று கொண்டு வேஷ்டியை நன்றாக உதறி கட்டி கொண்டான். மோரைய பாரு. ஓடுல ஓடு. குதிரை வண்டி வச்சிருக்கான். குதிரை வண்டி. மனுஷனா பிறந்தவன் இதுல ஏறுவானாலே. குதிரை நகர்ந்தது. தபால் ஆபீஸ் பக்கம் வந்தான். 7347. எதிர்சாரி வெற்றிலை பாக்கு கடை பெஞ்சில் அமர்ந்தான். தொப்பியை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். தலையை தட்டி விட்டு கொண்டான். கையெல்லாம் ஈரமாகிவிட்டது. எரிச்சல் தாங்க முடியவில்லை. தொடை நோவும்படி நிக்கரில் பிசைந்து பிசைந்து துடைத்து கொண்டான். மேற்கும் கிழக்கும் பார்த்தான். அப்பொழுது தபால் நிலையத்தை நோக்கி ஒரு கனமான உருவம் வருவது தெரிந்தது. எங்கோ பார்த்த முகம் போலிருந்தது. கிருஷ்ணன் கோவில் அர்ச்சகரோ? கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் தபால் ஆபீஸில் நுழைந்தார். கூர்ந்து கவனித்தான். 7347. அர்ச்சகர் கையில் ஒரு நீல உரை. எழுந்து பின்னால் சென்றான். அர்ச்சகர் தபால் பெட்டி அருகே சென்று விட்டார். வேய், சட்டென்று திரும்பினார். இங்கே வாரும். இதை போட்டுட்டு வந்துடுறேன். போடாம வாரும். அர்ச்சகர் ஸ்தம்பித்து நின்றார். வாரும் இங்கே. ஒரு அதட்டல். அர்ச்சகர் தயங்கி தயங்கி வந்தார். நல்ல கனமான சரீரம், முழுமுழுவென்று உடம்பு. உடம்பு பூராவும் எண்ணெய் தடவியது போல் மினுமினுப்பு. வளைகாப்புக்கு காணும்படி வயிறு. அர்ச்சகர் முன்னால் வந்து நின்றார். அதென்ன கையிலே? கவர். என்ன கவரு? ஒன்றுமில்ல, சாதா கவர் தான். தபால்ல சேர்க்க போறேன். கொண்டாரும் பாப்போம். வாங்கி பார்த்தான். உரையோடு ஒரு கார்டும் இருந்தது. கார்டு யாரோ யாருக்கோ எழுதியது. நீல உரை உள்ளூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு போக வேண்டியது. 7347. அர்ச்சகர் முகத்தை வெறிக்க பார்த்தான். அர்ச்சகர் முகம் சிவந்தது. இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். அர்ச்சகர் முகம் மேலும் சிவந்தது. 7347க்கு ஒரே சந்தேகம், ஒரே சந்தோஷம். அவனுடைய மகள் அதிர்ஷ்டசாலிதான். இந்த கவர் உம்ம கையில எப்படி சிக்குச்சு? குரலில் அதிகாரம் இடுக்கேறி விட்டது. அர்ச்சகர் உதட்டை பூட்டி கொண்டு நின்றார். முகம் தொங்கி போய் விட்டது. வாயில கொழுக்கட்டையோ? அதற்கும் பதில் இல்லை. மயிலை மயிலை அரகு போடுனா போடாது. நடவும் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது அர்ச்சகருக்கு. அர்ச்சகர் முதுகை பிடித்து லேசாக தள்ளினான். 7347. அர்ச்சகர் தட்டுத்தடுமாறி பேச ஆரம்பித்தார். நான் சொல்றத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவா கேட்கணும். எனக்கு போராத காலம். இல்லைன்னா இழுக்காம விஷயத்துக்கு வாரும். எனக்கு போராத காலம். இல்லைன்னா இந்த சந்தி வேலையில் நட்ட நடுக்க ஏதோ திருட மாதிரி, ஏதோ கொள்ளக்கார மாதிரி, ரவுடி மாதிரி, ஜேப்படிக்கார மாதிரி. அடஷட், விஜயத்தை கக்கி தொலையுமே. இழுன்னு இழுக்கான் மனுஷன். இதோ இந்த கார்டை சேர்க்க போனேன். கோயிலுக்கு பக்கத்தில் தபால் பெட்டி தொங்குற தபால் பெட்டியில் இந்த கார்டை சேர்க்க போனேன். போகிற வழியில் இந்த கவர் ரோட்டில் படுத்துக்கிட்டு அர்ச்சகரை வாரும் வாரும்னு கூப்பி அழைச்சதாக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவா கேட்கணும். தொங்குற தபால் பெட்டியில் இந்த கார்டை போட போனேன். போட முடியல. கை சுளுக்கிடுச்சோ? இல்லை, இந்த நீல கவர் தொங்குற தபால் பெட்டியில் வாயை மறைச்சிட்டு இருந்தது. ஆமாயா, அப்படி கொண்டாரும் கதைய. கதை இல்லை, நிஜத்தை அப்படியே சொல்கிறேன். தொங்குற தபால் பெட்டியில் இந்த நீல கவர் வாயை மறைச்சுண்டு வளைஞ்சு கிடந்தது. அடடடா!
இந்த கார்டை ஆணை மட்டும் உள்ள தள்ளி பார்த்தேன். தள்ளி தள்ளி பார்த்தேன். உள்ள போக மாட்டேன்னு சொல்லிடுத்து. சொல்லும் தொங்குற தபால் பெட்டி வாய் நுனியில் அப்படியே 2 விரலை மட்டும் உள்ள விட்டு நீலக்கவரை வெளியில் எடுத்துட்டேன். அபார மூளை. சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். நான் ஒரு தப்பும் பண்ணலை. தப்பு தண்டாவுக்கு போகிறவன் இல்லை. நான் ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சா தெரியும். 4 தலைமுறையாக நதி கிருஷ்ணன் கோவில் பூஜை எங்களுக்கு. இன்னி தேதி வரையிலும். அட, விஷயத்தை சுருக்கி சொல்லி தொலையுமே ஐயா. செக்கு மாடு கணக்காக சுற்றி சுற்றி வரான் மனுஷன். தொங்குற தபால் பெட்டி வாயில் 2 விரலை மட்டும் விட்டு கவரை வெளியில் எடுத்து காடையும் கவரையும் சேர்த்து போட பார்த்தேன். முடியலை. முடியாது. தள்ளி தள்ளி பார்த்தேன். கவர் மடிஞ்சு வாயை அடைச்சது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. திருன்னு விழிக்கிறேன். மேலையும் கீழையும் பார்க்குறேன். முன்னும் பின்னும் போகலை எனக்கு. என்னடா செய்கிறதுன்னு யோசித்தேன். சரி, அந்த நதி கிருஷ்ணன் விட்ட வழின்னு மனசை தேத்திண்டு பெரிய தபால் ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்த்து போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வரேன். அவ்வளவும் கப்சா, அண்ட புழுகு என்றான் 7347. ஒரே அடியா அப்படி சொல்லிடப்படாது. நான் சொன்னதெல்லாம் நிஜம். கூட்டி குறைச்சி சொல்ல தெரியாது எனக்கு. மந்திரம் சொல்கிற நாக்கு இது. பொய் வராது. சரி ஸ்டேஷனுக்கு போவோம். அர்ச்சகர் 7347 என் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அவர் அடைந்த கலவரம் பேச்சில் தெரிந்தது, ஸ்பரிசத்தில் தெரிந்தது, முகத்தில் பிரேதைகளை தட்டிவிட்டது. நான் பொய் சொல்லலை. நான் ஒரு தப்பும் பண்ணலை. நான் சொல்கிறது சத்தியம். நதி கிருஷ்ணன் கோவில் மூல விக்கிரகரம் சாட்சியாக சொல்கிறேன். நான் சொல்கிறது பொய்யனா சுவாமி சும்மா விடாது. கண்ணை பிடுங்கி போடும். கையையும் காலையும் முடக்கி போடும். உடம்பு அலட்டிக்கிடாதையும் ஸ்டேஷனுக்கு வாரும். அர்ச்சகர் கையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அவன். அர்ச்சகர் மெதுவாக கையை இழுத்து கொண்டு பின்தொடர்ந்தார். அவருக்கு உடம்பெல்லாம் கூசியது. அவமானத்தால் உள்வாங்கி நடந்தார். அவருக்கு தெரிந்த 1000 பேர்கள் சுற்றி சூழ நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது போலிருந்தது. எல்லோரும் அதிசயத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். பஜாரை தாண்டிதான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். எல்லா வியாபாரிகளையும் அவருக்கு தெரியும். வியாபாரிகளின் ஜென்ம நட்சத்திரத்தன்று கோயிலில் பூஜை செய்து பிரசாதம் கொண்டு போய் கொடுப்பார். எல்லோருக்கும் அவரிடத்தில் மதிப்பு. அவர்கள் முன்னால் நடந்து போக வேண்டும். எல்லோரும் கடைவாசலில் நின்று பார்ப்பார்கள். அர்ச்சகருக்கு தான் ஜெயில் கம்பிகளை பிடித்து கொண்டு நிற்பது மாதிரி தோன்றிற்று. மனைவியும் குழந்தைகளும் முன்னால் நின்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். போலீஸ் சேவகன் வந்து தடியால் அவர்களை வெளியே தள்ளுகிறான். 7347 என் காலில் சாஷ்டாங்கடமாக விழுந்து விடுவோமா என்று எண்ணினார் அர்ச்சகர். குய்யோ முறையோ என்று கத்தி கூட்டத்தை கூட்டுவோமா என்றும் எண்ணினார். 100 பேர் கூடத்தானே செய்வார்கள். 100 பேர் கூடினால் தெரிந்தவர்கள் 10 பேர் இருக்கத்தானே செய்வார்கள். இது என்ன அநியாயம் என்று முன்வந்து சொல்ல மாட்டார்களே. ஆனால் வாயை திறந்தாலே முதுகில் அறை விழுமோ என்று பயந்தார். மேலும் அவருக்கு தொண்டையை அடைத்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம் வயிற்றிலிருந்து கனமான ஏதோ ஒன்று மேலெலும்பி நெஞ்சை கடைந்தது. துக்கத்தை விழுங்கி பார்த்தார். ரோட்டிலேயே அழுது விடுவோமா என்று பயந்தார். மெயின் ரஸ்தா இன்னும் வரவில்லை. இரு மருங்கிலும் ஓங்கி வளர்ந்திருந்த வேப்ப மரங்கள் இருளை பெய்து கொண்டிருந்தன. அர்ச்சகர் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டார். சிறிது தூரம் சென்றதும் நின்றார் அர்ச்சகர். தெருவிளக்கின் ஒளி அவர் முகத்தில் விழுந்தது. 7347 அவர் முகத்தை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தன. அர்ச்சகர் துண்டால் மூக்கை துடைத்து கொண்டு சொன்னார், நான் ஒரு தப்பும் பண்ணல. இதை சொல்லும்போது அழுது விட்டார் அவர். நான் என்னவே செய்ய முடியும்? நான் என் டியூட்டியை கரெக்டாக பார்க்குற மனுஷன். நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையை பொறுத்த விஷயம் இல்லவே இது. ஸ்டேஷனுக்கு வாரும். இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லும். இன்ஸ்பெக்டர் விட்ட நானா பிடிச்சு கட்ட போகிறேன். இன்ஸ்பெக்டர் விடுவாரா? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இன்ஸ்பெக்டர் வேறொன்னும் செய்ய மாட்டாரே. என்னது? இல்லை அடிக்கடி இந்த மாதிரி. அதை சொல்லுவதற்கே வெட்கமாயிருந்தது அவருக்கு. இத்தனை பெரிய சரீரத்தில் அதைவிடவும் பெரிய கோழைத்தனம் குடி புகுந்திருப்பதை எண்ணி மனதுள் சிரித்து கொண்டான் 7347. அடிக்கடியெல்லாம் கேச பொறுத்தது. அடிக்கப்படாதுன்னு சட்டமா? சந்தேகம் வந்துடுச்சுன்னா எலும்பை உருவி எடுத்துடுவாங்க. அதுலேயும் இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரு யமகாதகன். நச்சு புடுவான் நச்சு. ஐயோ,
எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே என்று அர்ச்சகர் பிரலாபித்தார். அந்த குரல் 7347 என் மனதை தாக்கிற்று. உம்மை பார்த்தா எனக்கு இறக்கமாத்தான் இருக்குது. அப்படின்னா என்னை விட்டுடுமே, உமக்கு கோடி புண்ணியம் உண்டு. அது முடியுமா? கேஸில் பிடிச்சா விட முடியுமா? விளையாட்டு காரியமா? உத்தியோகம் பணயமாயிடுமே. அர்ச்சகர் சிலை போல் நின்றார். மீண்டும் 7347 என் பேச்சை ஆரம்பித்தான். ஒன்று வேணா செய்யலாம், அதுவும் பாவமேனு பார்த்து செய்யணும். என்னது? எஸ்சிட்ட சொல்லி கேஸை ஒரு மாதிரி வெளியே தெரியாமல் ஓச்சிடலாம். அது யாரு எஸ்சி? ஹெட் கான்ஸ்டபிள். அப்படின்னா சொல்லும், நீர் நன்னா இருப்பேல். நதிகிருஷ்ணன் உம்மை கண் திறந்து பார்ப்பான். எஸ்சி முன்னால் போய் இழிக்கணும். அதிலேயும் பெரிய சீன்றம் பிடிச்ச மனுஷன் அவன். உடனே கொம்புல ஏறிடுவான், கால் மேலே காலை போட்டுக்கிடுவான். நீர் எனக்காக சொல்லணும், இல்லைன்னா நான் அவமானப்பட்டு அழிஞ்சு போயிடுவேன். இது பணத்தாலே காசாலே நடக்கிற ஜீவனம் இல்லை. கேசு கீசுன்னு வந்துட்டா உத்தியோகம் போயிடும். நான் சம்சாரி. அன்னத்துக்கு லாட்ரி அடிக்கும்படி ஆயிடும். ஒரு மனுஷன் முகத்தில் முழிக்க முடியாது. நீர் எச்சிட்ட சொல்லும், நான் ஆயுசு பூராவும் நாதிகிருஷ்ணனோட சேர்த்து உண்மையும் நினச்சிப்பேன். அது சரிதான்வே, உம்மை வயிற்றுல மண் அடிக்கணுங்கிற ஐடியா கிடையாது எனக்கு. எஸ்சி ஒரு மாதிரி ஆள். ஈவு இறக்கம் அவன் போன வழியில் கிடையாது. மேலும் பெரிய துட்டுப்பிடுங்கி. என்னது துட்டுப்பிடுங்கி? காணிக்க வச்சாதான் சாமி வரம் தரும். இந்த இளவுக்காக சுட்டி தான் அந்த மனுஷங்கிட்ட வலிச்சா சிபாரிசுக்கு போகிறதில்லைன்னா. என்ன கொடுக்கணும்? 5-10 கேட்பான். 5-10? 10 ரூபா காசு இல்லாமல் ஒரு கேஸை ஓய்ப்பானா? 10 ரூபாயா? ஏன்வே? 10 ரூபாய்க்கு இப்போ நான் எங்கே போகிறது? வேணும்னா செய்யும், இல்லைனா வருது போல பார்த்துக்கிடணும். அர்ச்சகர் வாய் திறவாமல் நடந்தார். மீண்டும் 7347 என் பேச்சை ஆரம்பித்தான். என்ன சொல்லுதீரு? நான் எங்கே போவேன் 10 ரூபாய்க்கு? கணீரென்ற குரலில் சொன்னார் அர்ச்சகர். 7347க்கு கோபம்தான் வந்தது. இப்போ யாருவே தரணும்னு கழுத்தை பிடிக்கா? யாரோ லஞ்சம் புடுங்குதாப்புல படுதீரே. துரிசமாக நடவும். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகுதுக்கு முன்னாடி போயிடணும். கொஞ்சம் கஷாயம் குடிச்சாதான் உடம்புக்கு சரிப்பட்டு வரும் உமக்கு. உடனே கத்தரிச்சு பேசுறீரே. கத்தரியும் இல்லை, இடுக்கியும் இல்லை. வாய் பேசாமல் நடவும். சிறிது நேரம் சென்றதும் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான் 7347. இப்போதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு டிஎஸ்பி ஆஃபீஸிலிருந்து ஒரு கடிதாசி வந்துச்சு. டிஎஸ்பி ஆஃபீஸிலிருந்து காகிதமெல்லாம் மாயமாக மறைஞ்சு போகுதான். காக்கி சட்டக்காரங்க நாந்திக்கிட்டு சாகப்படாதங்கிற தோரணையில் எழுதியிருந்தாங்க. இப்போ தாமலே விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? சட்டை வாயை மூடிட்டு வாரும். வாயை திறந்திருந்தா புடதியில் வச்சிடுவேன். ஸ்டேஷனுக்கு உள்ள ஏத்தினம் புறவுல இருக்கு. பகவான் விட்டது வழி. இருவரும் ஸ்டேஷன் பக்கம் வந்து விட்டார்கள். 7347 தான் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான். நல்ல மனுஷங்களுக்கு இது காலம் இல்லை, ஏத்துவாளி பயல்களுக்கு தான் காலம். ஏனா? பாருமே, மலை மாதிரி குத்தம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. நீர் உடற கதையெல்லாம் ஒரு பயலும் நம்ப போவதில்லை. கோயில் குளிக்கிற மனுஷன் தெரியாதனமாக ஆம்பிட்டுக்கிட்டு முழிக்காரு. அடியும் உதையும் பட்டு அவமானமும் பட்டு அலக்கழிஞ்சு போக போறேன்னு ஐடியா சொன்னால் காதிலே ஏற மாட்டேங்குது. உம்மை கூட்டாளிகளுக்கெல்லாம் பட்டாதான் தெரியும். உம்மை சொல்லி குத்தமில்லை, காலம் அப்படி. அர்ச்சகருக்கு சிரிப்பு வந்தது. உம்மை நைஸாக கை தூக்கி விட்டு போடணும்னு நினச்சேன் பாரு. அந்த புத்தியை செருப்பால் அடிக்கணும் என்றான் 7347. நீர் சொல்கிறது சரி. என்னை காப்பாற்றணுங்கிற நினப்பு ரொம்ப இருக்கு உமக்கு. அந்த எஸ்சி தான் பெரிய பேராசக்காரனாக இருக்கான். அவன் பேராசக்காரனாக இருக்கட்டும், நான் அஷ்டதரித்திரமாக இருக்கணுமோ? ஆசாமியை ஸ்டேஷனுக்குள்ளே விட்டுட்டு பூட்டா திருக்கி திருக்கி எடுத்தால தெரியும் அஷ்டதரித்திரம் படுற பாடு. பகவான் விட்டது வழி. 15 வருஷமாக தினம் அவனை குளிப்பாட்டுறேன். விதவிதமாக அலங்காரம் பண்ணி பார்க்குறேன். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பண்ணி நெத்தியில் தழும்பு விழுந்துடுத்து. அந்த நன்னி கெட்ட பயல் அடி வாங்கி தரதுனா தரட்டும், கம்பி எண்ணெய் வச்சா வைக்கட்டும். அர்ச்சகர் அமைதியாக பேசினார். 7347 அர்ச்சகர் முகத்தை திரும்பி பார்த்தான். அவர் முகத்தில் பயத்தின் சாயலே இல்லை. அவர் இப்பொழுது வேகமாக நடந்தார். கைகளை ஆட்டிக்கொண்டு நடந்தார். அப்போ ஒரு காரியம் செய்வோமா என்று கேட்டான் 7347. என்ன?
நீரும் அப்படி ஒன்றும் டாட்டாவும் இல்லை பிர்லாவும் இல்லை. ஏதோ ஒரு மாதிரியா காலத்தை தள்ளிட்டு இருக்கீரு. உமக்கா சுட்டி ஒன்று வேணா செய்யலாம். விஷயத்தை தெளிவாக சொல்லலாமே, ஏன் சுற்றி சுற்றி வளைக்கணும் என்று கேட்டார் அர்ச்சகர். 73:47க்கு பிடரியை தாக்கிற்று. எஸ்டிட்ட உம்ம நிலைமையை எடுத்து சொல்லி சுழுவா முடிக்க பார்க்குறேன். 5 ரூபாய் எடும், சட்டுன்னு எடும், எனக்கு வேற வேலை இருக்கு. அர்ச்சகரை முன்பின் யோசிக்க விடாமல் பணத்தை வாங்கிவிட எண்ணினான் அவன். அர்ச்சகர் முன்னை விடவும் அமைதியாகச் சொன்னார். இதென்ன பேச்சு இது? 5 ரூபாய் தரலானா 10 தந்துடப்படாதா? அம்புட்டுக்கெல்லாம் இருந்தா நான் ஏன் நதிகிருஷ்ணனை குளிப்பாட்ட போறேன்? மேலும் இப்போ நான் என்ன திருடினேனா, கொள்ளையடிச்சேனா, இல்லை ரோட்டில் போறவா கையை பிடிச்சி இழுத்தேனா? என்ன தப்பு பண்ணிவிட்டேன்னு சொல்லட்டுமே. உம்மை எஸ்டி தலையை சீவுறதுனா சீவட்டுமே. 73:47க்கு அந்த இடத்திலேயே அர்ச்சகரை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டு விடலாம் போலிருந்தது. மகா பிசுனாரி ஆசாமியாயிருக்கீரே என்றான். என்ன செய்றது, அப்படிதான் என்ன வச்சிருக்கான் அவன். அவன் யாரு? அவன் மேலே இருக்கான் பாரும் அவன். இருவரும் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் கடைக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தவரை அண்ணாச்சி என்று கூப்பிட்டு கொண்டே அவரிடம் வலிய பேச ஆரம்பித்தான். 73:47. அர்ச்சகர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். அண்ணாச்சியிடம் சலசலவென்று பேச்சை வளர்த்து கொண்டிருந்தான் அவன். அர்ச்சகர் நின்று கொண்டிருந்த இடத்தை அவன் அசைப்பிலும் திரும்பி பார்க்கவில்லை. அவர் போவதானால் போகட்டும் என்ற தோரணையில் நிற்பது போலிருந்தது. ஆனால் அவர் கற்சிலை மாதிரி அங்கேயே நின்றார். அண்ணாச்சிக்கு பேச்சு சலித்து விட்டது. 73:47 அர்ச்சகர் பக்கம் திரும்பி, சாமி நீங்க போறதுனா போங்க, பின்னால பார்த்துக்கிடலாம் என்றான். கையோட காரியத்தை முடிச்சிடலாமே என்றார் அர்ச்சகர். அட போங்க சாமி, நான் தான் சொல்லுதேனே பின்னால பார்த்துக்கிடலாம்னு, விடாம பிடிக்கிறீரே. என்னப்பா விஷயம் என்று கேட்டார் அண்ணாச்சி. ஒன்றுமில்ல, என் குழந்தைக்கு பிறந்த நாள் நாளைக்கு, பூசை கீசை பண்ணி கொண்டாடணும்னு சொல்லுது. அதுதான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வாரேன். சாமாங்கீமா வாங்கணுங்கிறாரு, ஆனா பணத்துக்கு எங்க போகுது? அடி சக்க என்று மனதில் சொல்லி கொண்டார் அர்ச்சகர். பணம் சம்பந்தமான பேச்சு வந்ததாலோ என்னமோ அண்ணாச்சி சட்டென்று விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். 73:47 அர்ச்சகர் நின்ற திசைக்கு நேர் எதிர் திசை நோக்கி மடமடவென்று நடக்க ஆரம்பித்தான். அர்ச்சகர் பின்னால் ஓடி ஓடி சென்றார். இந்தாரும் ஓய், கொஞ்சம் நில்லும். என்ன இது, நட்ரோட்ல நிக்க வச்சுட்டு நீர் பாட்டுக்கு கம்பிய நீட்டுறீரே. அட சரிதான் போமையா. என்னையா இது, எனக்கு ஒன்னும் புரியலையே. வீட்டை பார்த்து போமையா, போட்டு பிராணனை வாங்குதீரே. என்னென்னமோ சொன்னேர், ஊ ஆன 62ன்னு சொன்னீர், இப்ப போன்னு விரட்டுறீரே. 73:47க்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. கண்கள் சிவந்தன, நெற்றி பொட்டில் நரம்புகள் புடைத்தன. அர்ச்சகர் முகத்தையே இமைக்காமல் பார்த்தான். அர்ச்சகரும் இமைக்காமல் பார்த்தார். அவருக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அடக்க முடியாத சிரிப்பும் வந்தது. லேசான புன்னகை உதட்டில் நெளிந்தது. அர்ச்சகர் சிரிப்பை அடக்குவதையும் அவர் உதட்டில் சிரிப்பு பீரிட்டு வழிவதையும் கவனித்தான். 73:47 சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது அவனுக்கு. 73:47 கடகடவென்று சிரித்தான். சப்தம் போட்டு சிரித்தான். வாய் விட்டு சிரித்தான். குழந்தை போல் சிரித்தான். அர்ச்சகரும் அவனுடன் சேர்ந்து அட்டகாசமாக சிரித்தார். 73:47 அர்ச்சகரிடம் மிக நெருங்கி நின்று கொண்டு அவர் முகத்தை பார்த்து சிரித்தபடி சொன்னான், வீட்டுக்கு போம், நானும் வீட்டுக்குத்தான் போறேன். குரல் மிக அமைதியாக இருந்தது. அர்ச்சகர் அவன் முகத்தை பார்த்தார். சற்று முன்னால் அவர் முன் நின்ற ஆள் மாதிரியே இல்லை. நானும் அந்த பக்கம்தானே போகணும், சேர்ந்தே போறது என்று கூட நடந்தார் அர்ச்சகர். ஆமா, அந்த ஆசாமிட்ட ஏதோ ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னீரே, வாஸ்தவந்தானா இல்லை என்கிட்ட கட்டின டிராமாவுக்கு மிச்சமோ என்று கேட்டார் அர்ச்சகர். உண்மைதாவே, நாளைக்கு பிறந்த நாள். என்ன குழந்தை? பொம்பளை புள்ள. தலைச்சனா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷம் ஆகுது. ஓஹோ, பேர் என்ன? கண்ணம்மா. நம்ம சுவாமிக்கு ரொம்ப வேண்டிய பேர் என்றார் அர்ச்சகர். 73:47 சிரித்து கொண்டான். ஆமா, அதுக்கு என்ன பண்ண போறீர்? வீட்டுக்காரி எதையோ செய்யணும்னு சொல்லுதா, நான் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இழுக்கணும்? தலைச்சம் குழந்தை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுவாமி கண் திறந்து கையில தந்திருக்கிறார்.
அதுக்கு ஒரு குறையும் வைக்கப்படாது. வைக்க உமக்கு அதிகாரம் கிடையாது என்று அடித்து பேசினார் அர்ச்சகர். அது சரிதாயா, யாரு இல்லைன்னு சொல்லுதா? ஆனா கை செலவுக்கு இல்ல திண்டாட்டம் போடுது. போய் ராப்பட்னிக்காரன் சுவாமி குளிப்பாட்டுறவனை பிடிச்சா என்ன கிடைக்கும்? பிரசாதம் தருவன். குழைச்சு நெத்தியில இட்டுக்கலாம். ஜரிக துப்பட்டா, மயில்கண் வேஷ்டி, தங்க செயின், இந்த மாதிரி வகையா பிடிச்சா போட்டுன்னு போடலாம். என்ன ஆளையா நீரு, இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கேரே என்றார் அர்ச்சகர். 7347 வாய் விட்டு சிரித்தான். ஒரு பயலும் கையில சிக்கல. நாயா அலைஞ்சு பார்த்தேன். பிறந்த நாள் ஐட்டம் வேற மனசுல உறுத்திட்டு இருந்தது. அர்ச்சகரானா அர்ச்சகர்னு பார்த்தேன், கைய விரிச்சிட்டீரே, பொல்லாத கட்டதாயா நீரு. நானும் விடிஞ்சு அஸ்தமிச்சா 10 மனுஷாலிடம் பழகிறவன் தானே. 7347 என்ன துள்ளுதான் துள்ளிருவான்னு தெரியாதாக்கும். அடி சக்கை நானா. கொஞ்சம் முன்னால யாரோ அழுதாளே, அது யாரு? யாருக்கோ பல்லு தந்தி அடிச்சுதே. யாருக்கு கையும் காலும் கிடுகிடான்னு வெறிச்சுதான். முதல்ல கொஞ்சம் பயந்துதான் போனேன். ஏன் பொய் சொல்லணும்? இருந்தாலும் என்ன உருட்டி புட்டீரு. என்ன செய்யுது சாமி, இந்த ஜான் வயிற்றுக்குத்தானே இந்த இளவெல்லாம். இல்லாட்டி மூக்க புடிச்சுக்கிட்டு உக்காந்துடலாமே. சந்தேகமா? நான் என்ன பாடுபடுறேன் கோவில்ல? கோவிலுக்குள்ள ஏறி வந்தாலே புண்ணியாசனம் பண்ணணும். சுவாமி எழுந்திருந்து பின்புறம் வழியா ஓடியே போயிடுவா. அந்த மாதிரி பக்த சிகாமணிகள் எல்லாம் வருவா. அவளிடம் போய் ஈன்னு இழிச்சிட்டு நிக்கிறேன். உங்களை விட உண்டா என்கிறேன். ஆழ்வார் நாயன்மார்கள் கெட்டது கேடு என்கிறேன். கடைசியா போறத்தே 2 வைக்கிறானா 4 வைக்கிறானான்னு கவனிச்சுக்கிறேன். அனாவ திருத்தத்துல அலம்பி இடுப்புல சொருகிக்கிறேன் என்றார் அர்ச்சகர். இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். 2 பேரும் நடந்து போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷனுக்கு வந்து விட்டார்கள். இந்த லெட்டரை போட்டுட்டு வந்துடுறேன் என்றான் 73. பார்த்து போடும். யாராவது காக்கி சட்டக்காரன் வந்து புடிச்சுக்க போறான். யார் வீட்டுல நோவு எடுத்திருக்கோ என்றார் அர்ச்சகர். கடிதங்களை தபாலில் சேர்த்துவிட்டு எதிர் சாரியில் இருந்த வெற்றிலை பாக்கு கடைக்கு வந்தான் 7347. மட்டி பழத்திலிருந்து 4-5 பழங்களை பீய்த்தான். இந்தாரும் சாப்பிடும் என்ற அர்ச்சகரை நோக்கி நீட்டினான். அர்ச்சகர் 2 கைகளையும் நீட்டி வாங்கி கொண்டார். 2 பேரும் வெற்றிலை போட்டு கொண்டார்கள். கணக்கிலே எழுதிக்கிடுங்க என்றான் 7347 கடைக்காரரை நோக்கி. எழுதிக்கிட்டே இருக்கேன் என்றார் கடைக்காரர். சும்மா எழுதுங்க, 2 நாள் கழியட்டும், செக்கு கிழிச்சு தாரேன். நடந்து 2 பேர்களும் பரஸ்பரம் பிரிய வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். சாமி, அப்ப எனக்கு விடை கொடுங்க, ஒன்னும் மனசுல வச்சுக்கிடாதீங்க என்றான் 7347. என்ன நினைக்கிறது, காக்கி ஜாதியே இப்படிதான் என்றார் அர்ச்சகர். எல்லாம் ஒரே ஜாதிதான் என்றான் 7347. அது சரி, நாளைக்கு என்ன செய்ய போறேர்? என்ன செய்யுதுன்னு விளங்கல. அதுக்கு முகத்துல போய் முழிக்கவே வெக்கமாயிருக்கு. 1000 நினப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரி, நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு நடந்தான் 7347. ஓய், இங்கே வாரும் என்றார் அர்ச்சகர். வந்தான். அர்ச்சகர் அரை வேஷ்டியை லேசாக அவிழ்த்து விட்டு கொண்டார். இப்பொழுது வயிற்றில் ஒரு துணி பெல்ட் தெரிந்தது. துணி பெல்ட்டில் ஒவ்வொரு இடமாக தடவிக்கொண்டே முதுகுப்புறம் வந்ததும் சட்டென்று கையை வெளியில் எடுத்தார். 5 ரூபாய் நோட்டு. இந்தாரும், கையை நீட்டும் என்றார் அர்ச்சகர். 7347 ஒரு நிமிஷம் தயங்கிவிட்டு கையை நீட்டி வாங்கி கொண்டான். குழந்தை பிறந்த நாளுக்கு குறை ஏற்படாதுன்னு தர என்றார் அர்ச்சகர். சாமி, ரொம்ப உபகாரம் என்றான் 7347. அவன் குரல் தளதளத்தது. ஆனந்த பாஷ்பம் ஒன்னும் வடிக்க வேண்டாம், 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதும் திருப்பி தந்துடணும் என்றார் அர்ச்சகர். நிச்சயமா தந்துடுதேன், கண்டிப்பா தந்துடணும். தந்துடுதேன், தரலியோ எச்சிட்ட சொல்லுவேன். இருவரும் சிரித்து கொண்டார்கள். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு கூட்டிண்டு வாரும் குழந்தைய. கண்ணம்மா வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் நதிகிருஷ்ணன். நானே கூட இருந்து ஜமாய்ச்சு போடுறேன். சரி, அப்படியே கூட்டிட்டு வரேன். அப்போ நான் வரேன், முதல் தேதி ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருட்டில் நடந்தார் அர்ச்சகர். 7347 அவர் மறைவதை பார்த்து கொண்டே நின்றான்.